ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம். வீக்லி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி பேங்க் 51,561 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 0.40% பாசிட்டிவ், 204 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. இதில் நிஃப்டி 50 49 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,148 பாயிண்ட்ஸ், 0.21% பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் 79,486 பாயிண்ட்ஸ், 436 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, 0.55 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். கோல்டு பார்க்கும்போது 79,360 இருக்குது, 10 கிராம் 24 கேரட்டு, 190 ரூபா கீழே இறங்கியிருக்கு. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி 84 ரூபா 39 காசாக இருக்குது, 0.41% ரேலியாக இருக்குது. லாஸ்ட் வீக்கில் ஃபோக்கஸாக இருந்ததே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எலெக்ஷன் தான். அமெரிக்கன் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கு. 8 லட்சம் கோடி அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து அன்னைக்கு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு டொனால்ட் ட்ரம்போட விக்ட்ரிக்கு அப்புறம். இதில் வந்து சென்செக்ஸ் 901 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 80,378 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 270 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 24,484 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. மோராட்டு டெலகாம் டெக்னாலஜி செக்டார், விப்ரோ, டிசிஎஸ், அது மாதிரி ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மோராட்டு ரியல் எஸ்டேட் அந்த செக்மெண்ட்டும் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பறந்துடுச்சு. ஏன்னா அவர் வந்து ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணார். ஓவராலாட்டு ட்ரம்போட ஸ்டாக்ஸும் எலன் மஸ்கோட ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அன்னைக்கு வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் பறந்துச்சு மேலே மாற. ஓவராலாட்டு டொனால்ட் ட்ரம்போட விக்ட்ரினால நம்ம ஷேர் மார்க்கெட்டை பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு இது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியாவில். அதாவது 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் ஒழிச்சிட்டு புதுசாக ஒரு 500 ரூபா 2000 ரூபா நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன இது பண்ணாங்கன்னா, அந்த நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2000 ரூபா நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்குற ஒரு நடவடிக்கையில் இறங்கினாங்க. அது தொடங்கி ஒரு 1.5 years ஆயிடுச்சு. October 31 அவங்க ஒரு சர்வே விடுறாங்க. யார்? ரிசர்வ் பேங்க் ஒரு சர்வே கொடுக்குறாங்க. அந்த சர்வேல 6,977.6 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டு வந்து இன்னும் எங்கள் கைக்கு திரும்பி வரல அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. 98.04% ஆஃப் இந்த 2000 rupees நோட் வந்து ரிசர்வ் பேங்க் கைவசம் திரும்பி வந்திருக்கு. ரிமைனிங் 1.96% ஆஃப் த 2000 rupees நோட் வந்து இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து October 31 கொடுத்த அவங்களோட அப்டேட்ஸு. 6,977.6 கோடி ரூபா வேல்யூ வந்து அந்த 2000 ரூபா நோட்டு இன்னும் திருப்பி வரலன்னு சொல்கிறாங்க. 2018 to 19 இந்த ஃபினான்ஷியல் இயரில் 2000 ரூபா நோட்டை அச்சடிக்கிறதே அவங்க நிறுத்திட்டாங்க. 89% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000 ரூபா நோட்டை அச்சடித்து 2017 ஆண்டுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமாட்டு 4-5 ஆண்டுகள் தான் ஆயுட்காலம் கொண்டதாட்டு அந்த நோட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 2018 அந்த இயரில் வந்து மக்கள் பயன்பாட்டில் 6.73 lakh crore வேல்யூக்கு இந்த 2000 ரூபா நோட்டு இருந்திருக்கு. March 31 அது எப்படி இருந்திருக்குன்னா, அதாவது 2018 March 31 3.62 lakh crore ஆட்டு அது குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட அந்த பழைய 2000 ரூபா நோட்டு இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட டெல்லி அலுவலகத்தில் வந்து டெல்லி ஆஃபீஸில் போய் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து வர வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே சமயம் உங்கள்கிட்ட 50,000 ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா ஆதார் அட்டை மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. அதே 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட பேன் கார்டு அசல் அதுவும் நீங்கள் ஷோ பண்ணணும். உங்கள்கிட்ட பெரிய பையிலெல்லாம் நீங்கள் வந்து அந்த 2000 rupees நோட்டெல்லாம் எடுத்து செல்ல முடியாது. ஏன்னா டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸுக்குள்ளே நீங்கள் பெரிய அமௌண்ட்டெல்லாம் அந்த பையிலெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு சில டோக்கன்ஸ், அதுக்கு சில பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள்லாம் அவங்க தருவாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து தான் நீங்கள் அதுக்கு பதிலாட்டு வேறு மாற்று ஒரு நோட்டை வந்து அவங்க தருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 rupees நோட் சம்மந்தமான அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டடாக இருக்க கம்பெனிஸ், அதாவது இந்த செகண்ட் குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே ஷோ பண்ணுறாங்க, ரிசல்ட் ஷோ பண்ணுறாங்க. இதில் 34 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே போராக இருக்குது அதில்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாட்டு ஒரு 2% growth வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க சில கம்பெனிஸில். அதில் தான் இந்த பிபிசிஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கோல் இந்தியா இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா போராக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் பிபிசிஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல் இவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸில் நம்ம அதை பார்த்துருந்தோம். அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க் வந்து அவங்களோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ப்ரைவேட் பேங்கோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டடாக இருந்துச்சு.
சில கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து சிட்டிஸில் வந்து அடி வாங்கியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸில் வந்து அவங்களோட growth வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில கம்பெனிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மருந்து கம்பெனிஸ் அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் குறிப்பாக நாட்கோ ஃபார்மா ரெட்டிஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட growth எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து பெரிய அடியை சந்திருச்சாங்க. ஐஓசிஎலோட ப்ராஃபிட்லாம் 99% காலி, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் சரி, இயர் ஆன் இயர் பேஸ்லேயும் சரி. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சுத்திகரிப்புலேருந்து வர லாபம் குறைஞ்சது தான். அதாவது கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருந்து இயர் ஆன் இயர் பேஸில் நம்ம ரிசல்ட் சொல்லும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால தான் கீழே விழுந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா Q2 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ப்ராஃபிட் எல்லாம் 2% கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த கம்பெனியோட CEO இருக்கிற சுந்தர் பிச்சை ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த 3rd குவார்ட்டர்ஸில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அது மூலம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட 25% ஆஃப் த கோடிங் வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டிருக்காங்க. இதில் அவங்க சொல்கிறது அவங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து அந்த கோடிங் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறாங்க. அதான் உங்களுக்கு இப்போ வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து இது ஒரு பேசிக்கான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் அந்த எம்ப்ளாயிஸ் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட எம்ப்ளாயிஸ் வந்து எளிமையாக்குறதுக்கு தான் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாட்டி எழுதுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிங் எழுதின பிறகு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எம்ப்ளாயிஸ் வந்து கண்டுபிடிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து இதில் கவனத்தை குறைச்சிட்டு புதுசாட்டு ஏதாவது கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்துறாங்களான்னு சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதுறதுனால இந்த ஃப்ரெஷர்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து வேலைக்கு ஆள் எடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்து வேலை பறி போகும் அப்படிங்கிற நிலமையே இப்போ வந்திருக்கு. என்னதான் கோடிங்கை பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மூலமாக எழுதினாலும் ஸோ அதில் உள்ள பேசிக் திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி CEO சுந்தர் பிச்சை அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து கூகுளில் வந்து அப்டேட்டு. இதில் முக்கியமான ஒன்று எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸ்லையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஃப்ரெஷர்ஸ் என்ட்ரி லெவலில் எடுக்கிற ஃப்ரெஷர்ஸுக்கு வேலை போகும் அப்படிங்கிறது உண்மைதான் போல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 817 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 752 கோடியாக இருந்துச்சு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 11% அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி எபிட்டா 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1566 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 65 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20.1% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யுஎஸ் ஃபார்முலேஷன் அந்த ரெவன்யூ 45.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி 3530 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4.3% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த யுஎஸ் ஃபார்முலேஷன் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் 45.3% கான்ஸ்டியூட் பண்ணுது. யூரோப்போட ஃபார்முலேஷன் ரெவன்யூ 27% இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது 19% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2105 கோடியாக இருக்குது. க்ரோத் மார்க்கெட் ரெவன்யூ 44% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 812 கோடியாக இருக்குது. ஆண்ட்ரி ரெட்ரோ வைரல் ரெவன்யூ 22.8% டிக்ளைன் ஆயிருக்கு, 193 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரிமெண்ட் அதோட ரெவன்யூ 0.9% கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 1156 கோடியாக இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 410 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட 5.3% ஆஃப் த ரெவன்யூலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. ஆமாம், இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் லாஸ்ட் ஆட்டு 18,600 கோடியாக இருந்துச்சு, அதாவது ஜூன் குவார்ட்டரில். இப்போ இந்த குவார்ட்டரில் அது 18% இன்க்ரீஸ் ஆகி 22,000 கோடியாக இருக்குது. டாடா மோட்டர்ஸில் ஜேஎல்ஆரில் டெப்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10,500 கோடியாக இருந்தது, இப்போ 13,500 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் ஆட்டு டாடா மோட்டர்ஸில் டெப்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உண்மை தான். பட் டெட் ஃப்ரீ ஆகுவாங்க விரைவில். பட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம், அவ்வளோதான். பட் விரைவில் டாடா மோட்டர்ஸ் டெட் ஃப்ரீ ஆகுறது உண்மை தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் அதில் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஆட்டு 4.50 பாயிண்ட்ஸ் டு 4.75 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இதில் லாஸ்ட் செப்டம்பரில் 18ஆம் தேதி ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது மேபி டிசம்பரில் கூட ரேட் கட்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெரம் பவுல் அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. வழக்கமாட்டு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்போட சில ஆக்ஷன்ஸ்னால அமெரிக்காவில் வந்து ப்ராடக்ட்ஸோட ரேட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட முடிவை மாற்றி அமைக்கிற நேரம் வரும். ஏன்னா ஒன்றில் ரேட் கட்ஸை ஸ்டாப் பண்ண சான்சஸ் இருக்கும் இவரோட சில முடிவுகளால்.
அமெரிக்காவோட அதிபராட்டு ட்ரம்ப் பதவியேற்ற உடனே எலான் மஸ்கை வந்து எஃபிஷியன்சி ஆணையத்தோட தலைவராட்ட அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் $2 trillion அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படும். இந்த சமயத்தில் அமெரிக்காவோட எக்கனாமி வந்து வளர்ச்சி அடையும். ஆனால் அங்கே வந்து பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்கிறது தான் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு பெரிய சவாலாட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எகெயின் விலைவாசி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கடன்கள் மீது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது வந்து ரேட் கட்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அதே சமயம் விலைவாசியும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சவாலான சூழல் தான் பார்த்தீங்கன்னா ஜெரோம் பவுலுக்கு ஏற்பட்டிருக்குது. ஸோ ஃபெடரல் ரிசர்வோட தலைவராட்டு ஜெரோம் பவுலோட பதவிக்காலம் 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனை சவாலான சுச்சுவேஷனை இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி காலம் தான் முடிவு பண்ணணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு சர்வே வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்தியாவோட பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா அதில் வந்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா விதிமீறல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக காட்டி அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் டீட்டெயில்ஸ் படி செப்டம்பரில் வெறும் 6.20 lakhs கிரெடிட் கார்டு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ். ஆனால் ஆகஸ்ட்டில் 9.2 lakhs கிரெடிட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேஃப் லோன்னால இந்த கிரெடிட் கார்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறத பேங்க் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதுசாட்டு கிரெடிட் கார்டை வந்து கொடுக்குறதுலேருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கு, எஸ்பிஐ பேங்க் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் அந்த கிரெடிட் கார்டோட டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேங்க்ஸு புதுசாக கிரெடிட் கார்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு இன்னும் குறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செப்டம்பரில் மட்டும் ஹெச்டிஎஃப்சி புதுசாட்டு 4.3 lakhs கிரெடிட் கார்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. பாரத ஸ்டேட் வங்கி, எஸ்பிஐ இவங்க வந்து 1.4 lakh கிரெடிட் கார்டை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ஓவரால்ட்டு. அதாவது என்ன இதில் நடக்குதுன்னா லோனை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து பணத்தை திரும்பி தராத அந்த பர்சன்டேஜ் 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் புதுசாட்டு கிரெடிட் கார்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல அந்த பேங்க்ஸ் எல்லாமே ஒரு தயக்கம் காட்டுறாங்க. ஆல்ரெடி வச்சிருக்க கிரெடிட் கார்ட்ஸு அவங்க கார்டு பயன்படுத்துறது 1.6% அளவுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. இதில் ஆகஸ்ட்டில் 1.69 lakh crore அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸாக மக்கள் வாங்கியிருக்காங்க. செப்டம்பரில் 1.77 lakh crore அளவுக்கு வந்து மக்கள் ப்ராடக்ட்ஸாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனால் 2K கிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கிரெடிட் கார்ட்ஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியாமல் திண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சர்வேல சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர் நவம்பரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அலர்ட்னஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷனில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் பேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க புதுசாட்டு கிரெடிட் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.